நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போது இந்த வாரமான 6/3/2023 12/3/2023 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கோச்சார பிரகாரம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசிக்கு ராசியிலேயே ராகு பகவானும், 2ஆம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும், சப்தமத்தில் துலாத்தில் கேது பகவானும், இதை தவிர பார்த்தீர்களேனால் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்க, மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் ஆட்சியோடு இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் ஒரு மாற்றம்னு சொல்லக்கூடியது புத பகவான் அவர் 9ஆம் தேதி மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் மீனத்தில் புத பகவான் நீச்சப்பட்டு போகிறார். நீச்சப்பட்டாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா நீச்சப்பட்டு அது கூடவே ஆட்சி பெற்ற குரு பகவானும் உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால நீச்ச பங்கமாகிறதுனால மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரப்போகிறது. இந்த மாத கிரகங்களை பற்றியும் சொல்லிட்டோம். இதை தவிர வார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது தினமாக வேகமாக செல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவானை பற்றி இப்போ பார்த்தோமே. ஆனால் சந்திர பகவான் இந்த மாதம், அதாவது இந்த வாரம் பார்த்தீர்களேனால் அவர் சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு உண்டானது. அதுவும் மாசி மாதம் மக நட்சத்திரம் அப்படின்றது மாசி மகம் மிகப்பெரிய பிரசித்தம். குரு பகவான் அதாவது வருஷத்துக்கு, அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் சிம்ம ராசியில் குரு பகவான் வரும்பொழுது, மாசி மகம் வரும்பொழுது கும்பமேளா அதாவது மகாமகம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 12 நதிகளும் எல்லா ஊற்றுக்களிலும் எல்லா நீர்களிலும் இருக்கிறதா ஐதீகம். அதனால் கண்டிப்பாக கடலில் குளிக்கிறது, அதாவது மாசி மகத்தன்னைக்கே எல்லா மாசி மகத்தன்னைக்கும் வருஷா வருஷம் கடலில் குளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது, தீர்த்த யாத்திரை சென்று தீர்த்தங்களில் குளிக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். மாசி மகத்தின் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீர்களேனா, அதாவது பித்ருக்கள் தோஷம் இருந்தால் கண்டிப்பாக மாசி மகத்தப்போ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் போய் குளிச்சுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கடலில் போய் குளிக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர மாசி மகத்தினுடைய விசேஷம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் பித்ருக்கள் தோஷம் நீங்கக்கூடியது அப்படின்றத சொன்னோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு, அதாவது சைல்ட்லெஸ் கப்பல்ஸ்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வேண்டிக் கொண்டு இந்த நாள் அன்னைக்கு உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அவர்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஜோதிஷத்தில் சொல்கிறாங்க. புராண காலங்கள்லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தோஷங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் மாசி மகம் 6ஆம் தேதியே வருது. 7ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அப்படின்றது மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகிறது. 7ஆம் தேதி பூர நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருது. இந்த வாட்டி பூர நட்சத்திரத்தில் பௌர்ணமி, மாசி மகம் தான் ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்தது பூரம், அதாவது மாசி மாதத்தில் பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் சப்தமத்தில், அதாவது சூரியனுக்கு சப்தமத்தில் இருக்கும்போது 180 டிகிரியில் இருக்கும்பொழுது மாசி மகம் வர்றது. இந்த காலகட்டத்தை மிகப்பெரிய ஏற்றமாக கொண்டாடுறோம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே இந்த பௌர்ணமி அமாவாசை யோகத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மாசி மகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்க குளத்தில் போய் நீராடிட்டு வர்றதும், அருகில் கடல் இருந்ததுன்னா கடலில் குளிச்சுட்டு வர்றதும் மிகப்பெரிய விசேஷமாக கருதப்படுகிறது. அந்தணர்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதும், அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். சரி, இந்த சந்திர பகவான் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஆரம்பித்து துலா ராசி, அதாவது விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் வருது, எப்படி எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி
இப்போ விரிவாக ஒன்றொன்னா பார்க்கலாம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இப்போது ஃபேக் எண்டு, அதாவது அஷ்டமத்து சனி, 10ல் குருனால இப்போ வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் வந்து மிகப்பெரிய யோகராக இந்த மிதுன ராசிக்கு சொல்லப்படுறது. அதனால் அவரே 5-12க்கு அதிபதி. 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானுக்கு மறைவு கிடையாது அப்படின்றது வந்து ஜோதிடவியல். இதன் மூலியமாக பார்த்தீர்களேனால் 5-12 அதிபதி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தனித்த குருவாக இருந்து ஒரு வருஷம் உங்களை படாத பாடு படுத்திட்டார். இப்போ குரு பயிற்சியும் வரப்போகிறது, அதுக்குண்டானதும் சொல்லிட்டு இருக்கோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேனால் இந்த வாரம் வந்து 6/3/2023 12/3/2023 வரலும் மிகவும் ஏற்றமான வாரமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதி போய் இருக்கார். மகர் நட்சத்திரத்தில் போய் 3ஆம் இடத்துல போய் இருந்து அவரை 3ஆம் அதிபதி பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது வந்து 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி மாலை 6 மணி வரலும் வந்து சந்திர பகவான் அங்கே இருக்கார். அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனின் இன்னொரு வீடான கன்னியா ராசியில் போய் 8ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 9ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் உங்களுடைய ராசிநாதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து அவரும் வந்து 10ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெறுறார். நீச்சம் பெறதுனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீர்களேனால் நீச்சபங்க ராஜயோகம் வரப்போகிறது. இதனால் வந்து உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீர்களேனால் பாட்டு பாடுறவங்க, அதை தவிர வந்து இந்த டெக்னிக்கல் லெவல்ஸில் இருக்கவங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸு, நரம்பியல் சம்பந்தப்பட்டவர்கள், இதை தவிர பார்த்தீர்களேனால் இந்த கம்ப்யூட்டர் சிஜி ஒர்க்கர்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சிஜி ஒர்க்கிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமான ஏறுமுக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதை தவிர வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபம், திடீர் லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி மார்ச் மாதம் இருக்க போகுது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தீர்களேனால் சந்திர பகவானும் கேது பகவானும் இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட பௌர்ணமியை தாண்டி ஒரு 5-6 நாள் தான் இருக்கும். அதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய எஸ்பெஷலி இப்போ வந்து நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த வாரம் மொத்தமே பார்த்தீங்களேனால் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் புகழ் மாலை வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்க போது. உங்களுடைய உடல் நலத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும், ஏற்றமும் இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் குடும்பம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு, மனை, இந்த ஸ்தானங்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து புதுசாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். கவலைப்பட தேவையில்லை. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறதும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதும் வந்து கண்டிப்பாக வெளிநாடு மதத்தினர் சம்பந்தமாக உங்களுக்கு திடீரென்று ஒரு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரமான 6/3/2023 12/3/2023 வரலும் உண்டான வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு போய் பிரீத்தி பண்ணிட்டு வர்றதும், ஆஞ்சநேயர் சுவாமியை போய் சேவிச்சுட்டு வர்றதும், முடவனுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தானம், அதாவது இரும்பு சம்பந்தமான தானமோ, தோல் சம்பந்தமான, தோல்னால் வந்து மணிப்பர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் செய்கிறதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் மொத்தமே வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்க போகுது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதுவரையிலும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிட விஷயங்கள் வந்து சேரும். உங்களுடைய நண்பர்கள், அதை தவிர உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து அவர்களுக்கும் சென்று சேர வழி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.